தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடக்க விழா. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணி. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு. பாரதியார் கவிதைகள் ஒப்புவித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு PS பாளையம் பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள். பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடக்க விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடக்க விழா மற்றும் மீனவ பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் கலந்து கொண்டார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவிற்கு தலைமையேற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார், லட்சுமிகாந்தன், மீன்வளத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சுப்பையா நகர் பகுதியில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதிக்கான 2ஆம் தவணை மூலம் ரூபாய் 12,38,000 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடையே சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது, இன்னும் 3 அங்கன்வாடி கட்டிடங்கள் இப்பகுதியில் ஒன்றும் ஷண்முகா நகர் பகுதியில் ஒன்றும் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், ஒப்பந்ததாரர் வாழ்முனி மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அரியாங்குப்பம் கொம்பியின் மணவெளி ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல், ஸ்ரீ தூராடி அய்யனார் கோவில் குதிரை விடுதல், கும்பம் கொட்டுதல் இவைகளை திறந்து எல்லை கட்டி திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு வந்து கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்து கொடி மற்றும் காப்பு கயிற்றுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கொடியேற்றி கொடிமரம், பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் திரௌபதி அம்மனுக்கு காப்பு கட்டி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி செழியன், முக்கிய பிரமுகர் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
தேசிய பாதுகாப்பு வார நிறைவு விழா தொழிலாளர் துறை கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு தொழிலாளர் துறை தலைமை தொழிற்சாலைகள் மற்றும் கொதிகலன்கள் ஆய்வகத்தின் சார்பில் தேசிய பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் மைய கருத்தான பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை வளர்ந்த பாரதத்தை உருவாக்க முக்கியமானது என்ற தலைப்பின் கீழ் மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தேசிய பாதுகாப்பு வார நிறைவு விழா தொழிலாளர் துறை கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. தொழிலாளர் துறை துணை ஆணையர் சந்திரகுமார் வரவேற்று பேசினார். சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம், தொழிலாளர் துறை ஆணையர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் இணை தலைமை தொழிற்சாலைகள் ஆய்வாளர் முருகையன் நன்றி கூறினார். அரியாங்குப்பம் பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாள் உற்சவமாக இடமன் பூஜை நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி ஊர்வலம், மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து RK நகர் பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி நாட்டியாலயா பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பங்கேற்று நாட்டியமாடிய 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கைகடிகாரம், சலங்கை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி குருமூர்த்தி, வாழுமுனி, ஜெயக்குமார், சிவகண்டன், சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான நமோ கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான 7 பேர் பங்கேற்கும் 4ஆம் ஆண்டு நமோ கால்பந்து போட்டி கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் பாண்டி யுனைடெட் கால்பந்து அணியும் சோமசுந்தரனார் கால்பந்து அணியும் மோதியது. இதில் பாண்டி யுனைடெட் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றி சென்றது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் புதுவை நெல்லித்தோப்பு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் விஜயராஜ், புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஈச் உலக சாதனைக்காக விஜயதவம் இசைக்குழு ஒருங்கிணைப்பில் 70 தவில் நாதஸ்வர கலைஞர்களின் 134 நிமிடம் தொடர் இசை கச்சேரி நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு ஈச் உலக சாதனைக்காக கலைமாமணி கலாஸ்ரீ விஜயகுமாரன் விஜயதவம் இசைக்குழு ஒருங்கிணைப்பில் 70 தவில் நாதஸ்வர கலைஞர்களுடன் 134 நிமிடங்கள் தொடர் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சாதனையை ஈச் உலக சாதனை அமைப்பு நிறுவனர் தலைவர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கலைரத்னா டாக்டர் பூபேஷ் குப்தா ஆகியோர் அங்கீகரித்தனர். நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், அகில இந்திய தலித் உரிமை இயக்க தலைவர் ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை சான்றிதழ் 70 நபர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர். கலைரத்னா கலைமாமணி கலாஸ்ரீ அரியபுத்ரி, கலைமாமணி அன்பழகன், கலைரத்னா விஜயாஸ்ரீ டாக்டர் தேவேந்திரன், கலைரத்னா புவனா, கலைரத்னா வேல்வழி சிவக்கொழுந்து, கலைரத்னா சகாயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சட்டமாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் முன்னாள் மாநில மீனவரணி அமைப்பாளர் தேவநாதன், அவைத்தலைவர் பலராமன், தொகுதி மாநில பிரதிநிதி ஜெகநாதன், தொகுதி துணை அமைப்பாளர் குழந்தை மனோகரன், தொகுதி துணை அமைப்பாளர் வாலிமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுகவினர் பேரணியாக புறப்பட்டு கிருமாம்பாக்கம் மந்தைவெளியில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அங்கு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ஹரிகிருஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள NS கலைவாணர் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள NS கலைவாணர் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து செயலாளர் வேலாயுதம் வரவேற்புரையாற்ற
தலைவர் பால் பாண்டியன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பாராட்டு செய்யப்பட்டது. துணைத் தலைவர் செங்குட்டுவன், உறுப்பினர் சுப்புராயலு நாயுடு, அப்துல் பஷீர், காத்தவராயன், எட்வர்ட் சார்லஸ், முனுசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கலைவாணர் நகர் விரிவு பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் திறந்து வைத்து ஏற்புரை வழங்கினார். நிறைவாக பாபுகுமார் நன்றி கூறினார். விழாவில் NS கலைவாணர் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேடல் சேவகன் தொண்டு நிறுவனம் சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி தேடல் கேசவன் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கடற்கரை நேரு சிலை அருகே நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் கோடை வெயிலின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு காலணி, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட கல்வி உபகரணங்கள், பொதுமக்களுக்கு சிற்றுண்டி ஆகியவை காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரியின் தேடல் கேசவன் சமூக சேவகர் அருண் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கோடை வெப்பம் தாக்கத்தை குறைக்க மேட்டுப்பாளையம் சந்திப்பில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் துவங்கி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர். மேலும் அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் பல்வேறு பொது இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், பழங்கள் வழங்கி வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் உதவி செய்து வருகின்றனர். அந்த வகையில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் NR காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், ரமேஷ் மற்றும் கதிர்காமம் தொகுதி தலைவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலையில் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பூவரசன், மாரிமுத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், பழங்கள் வழங்கினர். புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ் புத்தாண்டு கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் கொண்டாடப்பட்டது. புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ் புத்தாண்டு கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் கொண்டாடப்பட்டது. திருக்குறள் மற்றும் பாரதியார் கவிதைகள் ஒப்புவித்தவர்களுக்கு பாரதியார் கவிதை புத்தகம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தலைவர் சரவணன் தலைமை தாங்கி இனிப்புகள் வழங்கினார். தமிழ் சிறகம் இயக்குனர் வாசுகி மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கினார். துணைத் தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அட்டைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். பொதுச் செயலாளர் முருகேசன், பொருளாளர் கணேசன், செயலாளர்கள் முருகன், ஆறுமுகம், ரவிச்சந்திரன், கவி மதன், புண்ணியமூர்த்தி, செல்வகுமார், ராஜி, தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்கும் பணியின் பொருட்டு வில்லியனூர் கீழ் இயங்கி வரும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்க தொகுப்பு பணி திட்ட மதிப்பீடாக ரூபாய் 21,74,000 மதிப்பீட்டில் அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு பகுதியில் ரூபாய் 10,33,000 மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு டவுன் பகுதியில் ரூபாய் 7,15,000 மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு பேட் பகுதியில் ரூபாய் 4,26,000 மதிப்பீட்டிலும் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் கிருபாகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் வழிகாட்டுதலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக திருக்குனூர் பகுதியிலிருந்து பாஜகவினர் வாகன பேரணியில் ஈடுபட்டு PS பாளையம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து PS பாளையம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம்,
எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல பொறுப்பாளர் கண்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர், மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், பட்டியல் அணி தலைவர், மாவட்ட துணைத் தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அடுத்த பிச்சைவீரன்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் சார்பில் அதன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் விசா, ஏழுமலை, பாலாஜி மற்றும் குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் செய்திருந்தார். சுகாதாரத்துறையில் உள்ள வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பாக சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர்கள் பணி வழங்க கோரி 137 நபர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்றனர். ஆனால் நிர்வாகம் வருடா வருடம் 5% கொடுக்கும் வேலையை 10 ஆண்டுகள் கழித்து 5% என்ற அடிப்படையில் வெறும் 31 நபர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும் என்று ஒரு கோப்பினை தயார் செய்து ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளனர். இதனை கண்டித்து பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் வாரிசுதாரர்கள் அனைவரும் தங்களின் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பித்து 23 நாட்களாக ஈடுபட்டு வந்த நிலையில் மார்ச் 12ஆம் தேதி கம்பன் கலையரங்கில் சாலை மறியல் செய்வதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் டிஎம்எஸ் மற்றும் ஓஎஸ்டி சூப்பரண்ட் ஆகியோர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பணிமூப்பு பட்டியலை வெளியிடுவதாகவும் அதுவரை 5% என்ற அடிப்படையில் கோப்பினை அனுப்ப மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்தனர். ஆனால் இதுநாள் வரை பணிமூப்பு அடிப்படையிலான பட்டியலை வெளியிடாமலும் வாரிசுதாரர் பணி கோப்பினை யாருக்கும் தெரியாமல் சுகாதார செயலருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளனர். இது வாரிசுதாரர்கள் அனைவரையும் ஏமாற்றும் வகையிலும் இந்த பணியை நம்பிதான் 137 குடும்பங்கள் காத்திருக்கின்றனர். இந்த கருணை அடிப்படையிலான வேலை விஷயத்தில் முதல்வர் ரங்கசாமி தலையிட்டு வேலையை பெற்று தரும்படி கோரிக்கை வைத்து சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமையேற்று நீர்மோர் மற்றும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு குளிர்ச்சி தரும் பழங்களான கிருணி, வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட பழங்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி, நாகராஜ், விநாயகம், மஞ்சனி, பிரகாஷ், செல்வம், வீரமணி, பாண்டியன், உமா மகேஸ்வரி, சித்ரா, ஜோதி, ஜெயா, முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டிவனம் ராஜாங்க குளக்கரையில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் மூர்த்தி லட்சதீப பெருவிழாவில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. திண்டிவனம் ராஜாங்க குளக்கரையில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியின் 81ஆம் ஆண்டு லட்சதீப பெருவிழாவில் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ராஜயோக தியான நிலை சார்பாக ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் சுதானா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் தமிழ் வருட பிறப்பு முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செல்வ விநாயகருக்கு பொதுமக்கள் பாலாபிஷேகம் செய்தனர். விநாயகருக்கு பூ அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியை ஆலய நிர்வாகத்தினர் முத்துரத்னம், மீனாட்சி சுந்தரம், நந்தகோபால், செல்வம், தனசேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கிளை சார்பில் வில்லியனூரில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கிளை சார்பில் வில்லியனூர் பகுதியில் மாதம் தோறும் தமிழ் முதல் தேதி அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் சித்திரை முதல் நாளினை முன்னிட்டு ராக் கல்லூரி நிறுவனர் ஹரிதேவன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் கிளை தலைவர் ஏகாம்பரம், செயலாளர் பாண்டுரங்கன், மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த சாரம் கிராமத்தில் சட்ட மேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த சாரம் கிராமத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் 134ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் கிராமம் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சுப் போட்டி, கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட போட்டிகளில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.